உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை நீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் 19/2/2022 சனிக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 10:47 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 5:43 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம். இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்றைய தினம் உங்களுடைய 7க்குடையவன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுகிறது. இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதிய வீடியோக்குள்ள நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா பெறுவீங்க. மேலும் நம்ம இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்கள் என்ன முக்கியமா செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் இருக்குங்க. உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மனம் லேசாகக்கூடிய ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்னைக்கு புதுசாக நீங்கள் பிளானை ட்ரை பண்ணுவீங்க. அதில் பிளான்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸாகவும் பண்ண முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு நான் எதுவுமே ட்ரை பண்ணாமல் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் புதிய திட்டங்களை இன்னைக்கு தீட்டுவீங்க. அதுக்கான நல்ல ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டுங்க. அதில் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி நேர மேலாண்மைனா நீங்கள் எந்த காரியத்தை முதல்ல செய்யணும், எதை எப்போ செய்யணுங்கிறத ஒரு அறிவோட நீங்கள் இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களுடைய புதிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகளை தந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்கும். இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான தினமாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் மங்கள ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் நடைபெறதுக்கான நல்ல ஒரு அறிகுறிகள் தோன்றுங்க. அறிகுறி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உறுதி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறுதி வார்த்தைகள், இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடந்து வெற்றிகரமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தினர் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை சொல்லி மதித்து உங்களை நடந்துக்குவாங்க. அதனால் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்கள் உத்தியோகத்திலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. இன்னைக்கு ஹலோ மிஸ்டர், நீங்கள் இந்த காரியத்தை செய்வீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு சிறப்பாக செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சக ஊழியர்களோ உங்களுடைய மேலதிகாரிகளோ உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய டேலண்ட் இன்றைக்கி மற்றவங்களுக்கு புரிய வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமையப்பெறுவீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு மற்றும் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்கள் உத்தியோகத்தில் அமையுங்க. வியாபாரத்திலும் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்குங்க. நீங்கள் வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபங்கள் மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் மற்றும் வெஜிடபிள் சம்மந்தமாக வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி தொழிலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல வளர்ச்சியை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கான பிளான் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி திருமணம் மற்றும் இதர சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமையறதுக்கு இப்பொழுது நல்ல அறிகுறிகள் காணப்படுதுங்க. இன்னைக்கு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளலாங்க. உங்கள் பயணங்கள் மூலமாக இன்னைக்கு நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும். எந்த விதமான பயணங்களாக இருந்தாலும், அது இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஏதாவது பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் மறக்காமல் தயங்காமல் போயிடுங்க.
எந்த பயணத்தையும் இன்னைக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மைகளை உங்கள் பயணங்கள் மூலமாக பெற முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த வந்த சிறு சிறு குறைபாடுகள், உடல் வலிகள் அனைத்துமே நீங்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையப்பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சி தருவதாக அமையுங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க காதல நீங்க சந்தேகத்த மட்டும் இன்றைக்கு விட்டுறணுங்க. அல்லது உங்கள மனம் கவர்ந்த காதலர் உங்கள் மீது சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா நீங்க அதுக்கான இடம் குடுக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணா பேசி, அத சரி பண்ணி புரிய வைக்க முயற்சிகள் செய்யுங்க. இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் உங்கள் மீது சரியா கவனம் செலுத்தாம நீங்க போயிட்டா, அவர்கள் மீது நீங்க கவனம் செலுத்தாம இருந்தா, அவங்க அப்செட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால, நீங்க இன்னைக்கு மனம் கவர்ந்த காதலருடன் அப்செட் ஆகாத அளவுக்கு அவர்கள் மீது கவனம் செலுத்துறது அவசியம். எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற பேசிக்கா சில விஷயங்கள மட்டுமாவது இன்னைக்கு நீங்க பேசிருங்க. இதனால உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமையானதா அமையும். பிரச்சனைகள் இல்லாம நீங்க பார்த்துக்க முடியும். பெரியோர்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய மனத்துக்கு பிடித்த வேலைகளை செய்யலாங்க. நீங்க ஒரு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சா உங்க முயற்சிகளும் உங்களோட திட்டங்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு வயது மூத்தவர்கள் கூட உங்களோட அனுபவத்தின் மூலமா நல்ல லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தருங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நமது கடகராசி என்பவர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தினா உடனடியாக நம்ம புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் பிறந்தவர்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தா அது அனைத்தும் தீர்ந்து உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை அமைய பெறுங்க. அதனால உங்களுடைய பிரச்சனைகள் உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நாள் அமைய பெறுங்க. இன்னைக்கு நீங்க அன்னைக்கு நான் சொன்ன பத்தியா இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டேன் பார் அப்படின்னு நீங்க சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைய பெறுதுங்க. நீங்க என்ன சொல்லியிருந்தாலுமே அந்த சொல்ல காப்பாற்றி உங்க சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளா இன்னைக்கு அமைய பெறுவீர்கள். இன்னைக்கு குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் நல்ல மாற்றங்களை இன்னைக்கு நீங்கள் காண முடியும். இன்னைக்கு உங்கள் மனசில் புதிய மாற்றங்கள் ஏற்படுங்க. பயணங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும், அனுபவத்தை கொண்டு வரும். அதனால் பயணங்களை தவிர்க்காம மேற்கொள்ளுங்க. இன்னைக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா பயனற்ற பேச்சுகளை பேசாமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு நாவடக்கத்தோட இருப்பது ரொம்ப நல்லது. இன்னைக்கு தைரியத்தோட நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா விலைகளை பெற முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்க உங்க கருத்துக்களை தாராளமா தெரிவிக்கலாம். கண்டிப்பா உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள். கண்டிப்பா உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கியம், அதை மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.